SmileTrips.com இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து தராங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக எங்கே இருந்தீங்கனாலும் சரி இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மணி பேக் கேரண்டியோட வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து உங்களுக்கு தராங்க. எல்லாமே செட் பண்ணி தராங்க. அதாவது ஷாப்பு, ஆட்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறதுக்கான கஸ்டமர் சப்போர்ட்டு இப்படின்ட்டு A to Z எல்லாமே பண்ணி உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் வந்து தராங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸ் மட்டும் கிடையாதுங்க. இப்போ வந்து வியட்நாமுக்கு வந்து குரூப் டூர் 7 நாள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆல் இன்க்ளூசிவ் போயிட்டு வருது எல்லாமே சேர்த்து லோக்கல் தமிழ் கைடோட வந்து உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை வியட்நாம் வந்து குரூப் டூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, ஸ்மைல் ட்ரிப்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டூரை செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். நேசிப்பாயா ஆகாஷ் முரளி, அதர்வா முரளியுடைய தம்பி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க. ஒரு சர்ப்ரைசிங், ஒரு எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட குரல் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்காங்க. கொஞ்சம் தாடி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறங்காட்டிக்கு அதர்வாலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்த முடியுது. பட் ஆனால் குரல் ஆல்மோஸ்ட் சிமிலர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு நல்ல டெபியூ அப்படின்னு வந்து சொல்லாங்க. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கேஷுவலாக இந்த லவ் பண்ணுறது கஷ்டங்க. அது இந்த லவ் அந்த ஏஜெல்லாம் தாண்டி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காரு. ஆகாஷ் முரளி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காரு. என்ன சட்டை பட்டன் தான் வந்து பார்த்திங்கன்னா 4 பட்டன் ஓப்பன் பண்ணி விட்டு சுற்றுறாரு. நெஞ்சு முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார்லாம் இப்போ உடம்பு ஃபுல்லாக முடியும் அப்படி சுற்றிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து தெரியுது. அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று கொஞ்சம் க்ரூம் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக லுக்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கலாம். பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா டெபியூ அப்படின்லாம் தெரியவே இல்லை. நிறைய இடங்களில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்பெஷலாக ஒரு சீன் ஒன்று இருக்கும், கான்வர்சேஷன் போகிற ஒரு சீன் இருக்கும் அதித்தி சங்கர் கூட. அந்த சீன் அது பயங்கரமாக ஒரு மாதிரி அப்படி ஆரம்பித்து அப்படி மேலே பீக்கில் போய் ஒட்டஞ்சு அப்படி வெளியில் போகணும். அதெல்லாம் கிட்டத்தட்ட சிங்கிள் ஷாட்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவ்வளோ செம்மையாக அப்படி பஞ்சியாக பண்ணியிருந்தார். சொல்கிறப்ப அதித்தி சங்கருடைய பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லியே ஆகணும். எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்சது அவங்கள. ஏன்னா லவ் அப்படிங்கிறது அந்த லவ் அப்ரோச் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமாக ஒரு காலேஜ் பொண்ணுக்கு வந்து ஒரு காலேஜ் போய் லவ் ப்ரொப்போசல் பண்ணான்னு வச்சுக்குவேன். இன்றைக்கி இருக்கிற ஏஜில் அந்த பொண்ணு வந்து எப்படி அந்த ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணும், அதை வந்து எக்ஸாக்டாக அதிசயங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மெச்சூரிட்டி, அந்த ஸ்பேஸ் கேட்குறப்ப ஆகட்டும், அந்த பிரிஞ்சு போகிறப்ப ஆகட்டும், அந்த தப்பான டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறப்ப ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கேரக்டராக இருக்கிற ஒரு ரோல் இது. அதை வந்து ரொம்ப லாவகமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். உண்மையாலுமே வாழ்த்துக்கள். இந்த மாதிரி மீட்டியான ரோல்ஸ் வந்து அதிசங்கர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது காஸ்டியூம்ஸு. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாத்தனமாக இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக அந்த கலர்ஸ் ஆகட்டும், ரொம்ப சிம்பிள் காஸ்டியூம்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சும்மா வந்து ஒரு டெபியூ பண்ணுறாரு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா இங்கே 4 கோடு, இங்கே 4 தையல், ஜிகு அப்படிலாம் பண்ணாமல் அந்த பையன் அந்த கேரக்டர் என்ன பண்ணுமோ அதை வந்து அந்த டிசைன், அந்த கலர் டோன் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பட் எலிகண்ட்டாக நிறைய விஷயத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க. அது கல்கியோடைய காஸ்டியூம் ஆகட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, நீட்டாக, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அதற்கு வந்து கண்டிப்பாக வாழ்த்துக்கள் வந்து சொல்லலாம். பிஜிஎம் அண்ட் மியூசிக் பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பாடல்கள் ரொம்ப இனிமையாக இருந்தது. பிஜிஎம் அதே தான் அந்த கேட்டகரியில் வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். எனக்கு வந்து அந்த காலேஜ் லவ் போர்ஷன்லாம் நல்லா இருந்தது. எங்கே பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து அந்த போர்ச்சுகல் போர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்ஜாயிண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, இந்த காலேஜ் லவ்வே வந்து ஃப்ளோ ஆகி, இந்த லவ் மேட்டரே வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகல்லையும் நடந்துருந்துச்சுன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு ட்ராமா ஏதாவது நடந்ததுன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. பட் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜான்ரா ஷிஃப்ட் மாதிரி வந்து போயிட்டு வர்றது அப்படிங்கிறது சில இடங்களில் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு வந்து தோணுச்சுங்க. ஓவரால் இது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா ஒரு டீசென்ட் என்டர்டெய்னருங்க. ரொம்ப பெருசாக போய் உங்களை வந்து மன உளைச்சல் படுத்துகிற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. ஒரு டீசெண்டாக போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேப்பா டீசென்ட்ப்பா அந்த மூடோடு வர்ற ஒரு என்டர்டெய்னர் வந்து தந்துருக்குறாங்க. எல்லாருமே நிறையவே நடிச்சிருக்காங்க. சரத்குமார் சார், குஷ்பு மேடம், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரத் சார்லாம் சூப்பர் நல்ல ஒரு கேரக்டர். குஷ்பு மேடம் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ரோலை ஏற்று முடிஞ்ச அளவுக்கு எங்கே டெலிவர் பண்ண முடியுமோ அந்த அதை வந்து அந்த வேலையை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓவரால் விஷ்ணுவர்தனுக்கு ஒரு டீசெண்டான தமிழ் கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஐ திங்க் வெயிட்டிங் ஃபார் இஸ் இன்னும் ஈவன் பெட்டர் மூவிஸ் அப்படின்னு. ஏன்னா ஹிந்திலாம் பெரிய சக்கப்போடு போடுறாரு மனுஷன். ஸோ வெயிட்டிங் ஃபார் ஈவன் பெட்டர் மூவிஸ் ஃப்ரம் ஹிம். இதுதான் வந்து என்னோடய ஹானஸ்டான ஒப்பீனியனுங்க. பை த வே இது வந்து ரோர் சவுத் அப்படின்ட்டு என்னோடய பிராண்டு. இங்கே இப்போ வந்து இது லான்ச் பண்ணியிருக்கோம், ஸ்வெட் ஷர்ட்டு பாக்கெட்டோட வருதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனே வந்து உள்ளே வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து டீப்பாக பாக்கெட்ஸ் வந்து வச்சுருக்குது. அதே போக பியூர் காட்டன் நானே மேனுஃபேக்சர் பண்ணுறோம்.
யான்லேருந்து ஒரு 529 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் ஒரு 2000 ரூபாய்க்கு ஸ்வெட் ஷர்ட் வாங்கினீங்கன்னா என்ன குவாலிட்டி இருக்குமோ அது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து காரி துப்பலான்னே நான் வந்து அப்போவே வந்து நான் ரீஃபண்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு என்னோடய ப்ராடக்ட் மேலே வந்து நம்பிக்கை இருக்குது. 10 கலரில் வந்து பண்ணியிருக்கோம். எஸ்லேருந்து 3XL வரைக்கும் எல்லா சைஸஸுமே வந்து இருக்குது. ஒரு சின்ன பிஸ்னஸ் இப்போ தான் வளர்கிறேங்க. உங்கள் சப்போர்ட் இருந்தால் இன்னும் பெருசாக வளருவோம். இங்கே லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பண்ணுங்கள். இல்லை இதில் வந்து பின்டு கமெண்ட்டில் வந்து லிங்க் விட்றேன், அதை கிளிக் பண்ணி கூட வாங்குங்க. பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.